ஹே போக்கே ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம போக்கிமான் ஹொரைசன்ஸ் பற்றின ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு தமிழில் 9 எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்குல்ல, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மூலயமா நிறைய பேத்துக்கு உங்களை மாதிரி இந்த வீடியோ போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். திறக்கப்படாத கதவு அப்படின்னு இதுக்கு போன எபிசோட், அதாவது 8வது எபிசோட், இது வரைக்கும் தமிழில் 9 எபிசோடு வந்திருக்கு. 8வது எபிசோடில் டாட்டுடைய கேரக்டர்ஸை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஆன் கிட்ட வந்து லீக்கோ பேசியிருப்பாங்க. இல்லை அதுக்கடுத்து டாட் வந்து ரெக்வாஸ் வந்து பால்டியா ரீஜன் எல்லாம் இருக்குது, நீங்கள் போய் அங்கே கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பால்டியா ரீஜன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரிசன் சீசனுக்கே உரித்தான ஒரு பால்டியா ரீஜன் தான். இது வரைக்கும் அவங்க கேண்டோ ரீஜனில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது 9 எபிசோட் கழிச்சு தான் அவங்க பால்டியா ரீஜனுக்கே போவாங்க. ஒரு நல்ல ரீஜன், ஒரு சுவாரஸ்யமான ரீஜன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து வந்த எபிசோட் பால்டியாவின் வருகை அப்படின்னு ஒரு எபிசோட். அதில் நம்ம லீக்கோவுடைய வீட்டை காட்டியிருப்பாங்க, லீக்கோவுடைய அப்பாவை காட்டியிருப்பாங்க. இதுதான் இந்த வீடியோவோடைய கண்டென்ட்டு. இப்போ தான் கண்டென்ட்டுக்குள்ளே வரோம். நம்ம லீக்கோவுடைய அப்பா வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் வரைகிற ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், ஒரு போக்கிமான் ட்ரெயினர். இவருடைய பேர் வந்து ஆலெக்ஸ். இவர் ஆஷ் கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு டவுட்லாம் கிளியராக இருக்கா? இவர் ஆஷ் கிடையாது. இந்த எபிசோடு வரும்போது, அதாவது ஜாப்பனீஸில் வருவதுக்கு முன்னக்கூட்டி, ஹரிசான் சொல்கிறதுக்கு முன்னக்கூட்டிலாம் என்ன ஒரு ரூமர் வருது அப்படின்னா ஆஷ் வந்து நம்ம லீக்கோட அப்பா, ஆஷுடைய பொண்ணு தான் லீக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ கிடையாது. ஆஷ் வேறு, ஆலெக்ஸ் வேறுங்க. ஆஷோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? லீக்கோவோட அப்பா வேறு, நான் வேறு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்பா வேறு நான் வேறு அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ எல்லாத்துக்குமே கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த டவுட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு உங்களுடைய ஜாலியான வீடியோ சந்திக்கிறேன். இது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும், ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். இதை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.